ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா 50 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்ஸை சொல்லிக் கொடுக்க போறேன். அதோட தமிழ் மீனிங்கையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்க போறேன். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நீங்க இங்கிலீஷ்ல சூப்பரா பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகே, இங்கிலீஷ் உங்களுக்கு அழகா பேசணும்னு ஆசை இருக்கா? ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க. ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் படித்துக் கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ரீடிங். ஐ வாஸ் ரீடிங். அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள். ஷி வாஸ் குக்கிங். ஷி வாஸ் குக்கிங். அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். they were playing. they were playing. நாங்கள் கற்றுக்கொண்டிருந்தோம். we were learning. we were learning. அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். he was working. he was working. நான் வேலையை முடித்திருந்தேன். I had finished my work. I had finished my work. அவள் வீட்டை விட்டு சென்றிருந்தாள். She had left home. She had left home. அவர்கள் பணியை முடித்திருந்தார்கள். They had completed the task. They had completed the task. நாங்கள் சீக்கிரம் வந்திருந்தோம். We had reached early. We had reached early. அவன் சாப்பிட்டிருந்தான். அவன் உணவு சாப்பிட்டிருந்தான். He had eaten food. He had eaten food. நான் அவனை பார்த்தேன். I saw him. I saw him. அவள் என்னை சந்தித்தாள். She met me. She met me. அவன் ஒரு கார் வாங்கினான். He bought a car. He bought a car. நாங்கள் வேலையை முடித்தோம். We finished the work. We finished the work. அவர்கள் ஆங்கிலம் கற்றார்கள். They learned English. They learned English. அவன் பாடத்தை புரிந்து கொண்டான். He understood the lesson. He understood the lesson. நான் நாளை செல்வேன். I will go tomorrow. I will go tomorrow. அவள் பிறகு சாப்பிடுவாள். She will eat later. She will eat later. அவர்கள் விளையாடுவார்கள். They will play. They will play. நாங்கள் படிப்போம். We will study. We will study. அவன் வேலை செய்வான். He will work. He will work. நான் ஒரு புத்தகம் படிப்பேன். I will read a book. I will read a book. அவள் ஒரு கடிதம் எழுதுவாள். She will write a letter. She will write a letter. அவர்கள் ஆங்கிலம் பேசுவார்கள். They will speak English. They will speak English. நாங்கள் ஒரு படம் பார்ப்போம். We will watch a movie. We will watch a movie. அவன் வேகமா ஓடுவான். He will run fast. He will run fast. நான் தொடங்க போகிறேன். I am going to start. I am going to start. அவள் சமைக்கப் போகிறாள். She is going to cook. She is going to cook. அவர்கள் பயணம் செய்ய போகிறார்கள். They are going to travel. They are going to travel. நாங்கள் கற்கப் போகிறோம். We are going to learn.
We are going to learn. அவன் சேரப் போகிறான். He is going to join. He is going to join. நான் காத்துக் கொண்டிருப்பேன். I will be waiting. I will be waiting. அவள் வேலை செய்து கொண்டிருப்பாள். She will be working. She will be working. அவர்கள் விளையாடிக் கொண்டிருப்பார்கள். They will be playing. They will be playing. நாங்கள் படித்துக் கொண்டிருப்போம். We will be studying. We will be studying. அவன் தூங்கிக் கொண்டு இருப்பான். He will be sleeping. He will be sleeping. நான் இதை முடித்திருப்பேன். I will have finished this. I will have finished this. அவள் வேலையை முடித்திருப்பாள். She will have completed her work. She will have completed her work. அவர்கள் வந்திருப்பார்கள். They will have arrived. They will have arrived. நாங்கள் தொடங்கியிருப்போம். We will have started. We will have started. அவன் கற்றிருப்பான். He will have learned. He will have learned. நான் உனக்கு உதவுவேன். I will help you. I will help you. அவள் என்னை அழைப்பாள். She will call me. She will call me. அவர்கள் வெற்றி பெறுவார்கள். They will succeed. They will succeed. நாம் இலக்கை அடைவோம். We will achieve our goal. We will achieve our goal. அவன் வெற்றி பெறுவான். He will become successful. He will become successful. நான் தினமும் சீக்கிரம் எழுகிறேன். I wake up early every day. I wake up early every day. அவள் காலையில் காஃபி குடிக்கிறாள். She drinks coffee in the morning. She drinks coffee in the morning. அவர்கள் நேரத்திற்கு வேலைக்கு செல்கிறார்கள். They go to work on time. They go to work on time. நாங்கள் தினமும் வீட்டை சுத்தம் செய்கிறோம். We clean our house daily. We clean our house daily. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 50 சென்டென்சஸ் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா? நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஸோ கண்டிப்பாக அன்றாட வாழ்க்கையில் இது இங்கிலீஷில் பேசி பாருங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் சொல்லிக் கொடுத்த இந்த 50 சென்டென்சஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் 20 seconds time. Your time starts now. டைம்ஸ் ஆர் வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஆன்சர் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், இங்கே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ eagerly வெயிட்டிங் ஃபார் யூர் ஆன்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.